How much does God love you? எந்த அளவுக்கு தேவன் உங்களை நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார்? That is what we are studying right now. அதைத்தான் நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? Jesus makes a remarkable statement at the end of John chapter 17 in verse 23. இயேசு இந்த யோவான் 17 அதிகாரத்தில் முடிவில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார் 23வது வசனத்தில். He says there, so that the world may know that you sent me and loved them even as you loved me. என்ன சொல்கிறாரு? என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாக இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் அப்படின்றார். Basically he says that God the Father loves all believers just as he loves Jesus. அடிப்படையில் அவர் என்ன சொல்கிறாரு? தேவன் எல்லா விசுவாசிகளையும் இயேசுவை எப்படி அன்பு கூறுகிறாரோ அதே போலவே அன்பு கூறுகிறார் என்று சொல்கிறார். Last week I tried to show you how great this love is, this love that Jesus is talking about. கடந்த வாரம் இந்த அன்பு இங்கே இயேசு சொல்கிறார் இல்லையா, இந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு அப்படின்றத குறித்து நம்ம பார்த்தோம். I told you that if you think of God's love as a mountain, then what Jesus is saying here would be like the peak of that mountain, the very highest expression of God's love for us. அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற அந்த அன்பு ஒரு மலையை போன்று இருக்குமானால், இயேசு இங்கே சொல்லுகிற அன்பு, அதாவது இயேசு தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை குறித்து சொல்லும்போது அந்த அன்பானது அந்த மலையில் உள்ள ஒரு சிகரம், உச்சியில் இருக்கிற சிகரம் போன்று இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். Last week we climbed this mountain and we got just close enough to the peak to see and appreciate its greatness from a distance. கடந்த வாரம் இந்த மலையில் நம்ம ஏற ஆரம்பித்தோம். இந்த அன்பினுடைய அந்த அற்புதமான அந்த உச்சத்தை கொஞ்சம் தூரத்திலிருந்து பார்த்து அதை நம்ம பாராட்டினோம். This week we are going to look at the beauty of this peak a little closer. We're going to see it more in detail. இன்னைக்கு இந்த அன்பின் உச்சத்தை குறித்த அந்த உச்சத்தின் அந்த அழகை இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் இன்னும் அதிகமாக விவரமாக நம்ம பார்க்க போகிறோம். We're going to see how the Father loves believers like he loves Jesus. தேவன், பிதாவாகிய தேவன் எப்படி விசுவாசிகளை இயேசுவினிடத்தில் அன்பு கூறுவது போல எப்படி அன்பு கூறுகிறார் என்பதை பார்க்க போகிறோம். You should know this truth what we're talking about today, that God loves you like he loves Jesus. இந்த சத்தியத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும் பாருங்கள். அதாவது என்ன, தேவன் இயேசுவை எப்படி நேசிக்கிறாரோ அதே போல விசுவாசியாகி உங்களை நேசிக்கிறார் என்ற இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். Not only should you know it, you should be confident about it. You should be clear about it and confident about it. இதை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, இதை குறித்த ஒரு தெளிவும் ஒரு நிச்சயத்துடனும் நீங்கள் இருக்க வேண்டும். See, only if you have that kind of sure and certain and confident knowledge, then only your life will change according to it. அப்போ அதை குறித்த ஒரு உறுதியான, ஒரு தெளிவான, ஒரு நிச்சயமான அறிவு உங்களுக்கு இருக்கும்போது அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். When we become absolutely confident of God's love for us, it will change the way we live. It will change the way we face challenges. It will change the way we relate to others. It will change everything about us. அப்போ தேவன் நம்ம மீது கொண்டிருக்கிற அந்த அன்பை குறித்த முழுவதுமான முற்றிலும் ஒரு நிச்சயமுடையவர்களாம் இருக்கும்போது தான் நாம் சந்திக்கிற சவால்களை அது எதிர்கொள்கிற விதத்தை மாற்றும், நாம் மற்றவர்களோடு பழகுகிற விதத்தை மாற்றும், நம்முடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக அதை மாற்றும். And only when our life changes totally by this great understanding and confidence in God's love, then only the world will see the change in our lives. And that's what Jesus ultimately prays for here. He says, so that the world may know that you loved them like you loved me. அப்போ தேவன் நம்ம மீது கொண்டிருக்கிற அந்த மாபெரும் இந்த அன்பின் உச்சத்தை குறித்த அந்த சத்தியத்தை நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கை அதன்படி மாறும்போது தான் நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தை கண்டு இந்த உலகம் தேவன் நம்மை எவ்வளவா அன்புகிறார் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும். So then today let us seek to know, let us pursue this knowledge of God's great love for us. அப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம், தேவன்
நம் மீது வைத்திருக்கிற இந்த மிக பெரிதான அந்த அன்பை குறித்து நம்ம இன்னும் அதிகமாக காணப்போகிறோம். Specifically, we're going to see some similarities between the Father's love for Jesus and the Father's love for believers. அதிலும் குறிப்பாக பிதா இயேசுவினிடத்தில் அந்த கொண்டிருந்த அன்பும் பிதாவாகிய தேவன் விசுவாசிகளிடத்தில் கொண்டிருந்த அந்த அன்புக்கும் இடையே இருக்கிற அந்த ஒற்றுமையை நாம் பார்க்க போகிறோம். Now, before I start mentioning and talking about these similarities, let me acknowledge that there are differences between God's love for Jesus and God's love for us. There are some differences. To not admit that would be foolish. அப்போ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி தேவன் இயேசுவினிடத்தில் கொண்டிருக்கிற அன்புக்கும் விசுவாசிகளிடத்தில் கொண்டிருக்கிற அன்புக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. அதை நம்ம சொல்லலை அப்படின்னா அது வந்து சரியாக இருக்காது பாருங்க. Just think about it. Since there are differences between Jesus and us, right? We're not the same, right? There are many differences between Jesus and believers. Therefore, there is bound to be some difference in the way God loves Jesus and the way God loves us. அதாவது இயேசுவுக்கும் நமக்கும், அதாவது இயேசுவுக்கும் விசுவாசிக்கும் சில வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதனால் தேவன் வந்து இயேசுவின் இடத்துல கொள்ளுகிற அன்பிற்கும் விசுவாசிகளிடத்தில் காண்பிக்கிற அந்த அன்பிற்கும் சில வித்தியாசம் இருக்கிறது. For example, the Father loves us in and through Christ only, not without Christ. But the Father loves Jesus directly, not through somebody else. உதாரணத்துக்கு இப்போ பிதாவாகிய தேவன் வந்து நம்மை வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருக்குள்ளாக தான் நம்மை நேசிக்கிறார். ஆனால் இயேசுவை பார்த்தீங்கன்னா அவர் வந்து யார் மூலமாகவோ நேசிக்கலை, இயேசுவை நேரடியாக அவர் அன்பு கூறுகிறார். We can only receive God's fatherly love in and through Christ. We need Christ, we need His cross, we need His salvation to become children of God and to have God as our Father and to receive that Father's love from Him. நாம தான் வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவின் மூலமாக பிதாவினுடைய அன்பை பெறுகிறோம். கிறிஸ்துவனுடைய சிலுவை, கிறிஸ்துவனுடைய மரணம், அவர் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாகி பிதாவினுடைய அன்பை நாம் பெறுகிறோம். But Jesus doesn't need us to receive His Father's love. He was receiving it long before we came around. ஆனால் இயேசுவுக்கு வந்து பிதாவினுடைய அன்பை பெறுவதற்கு நாம தேவையில்லை பாருங்க. அவர் வந்து எப்போ முன்பாகவே பிதாவினுடைய அன்பை பெற்றவராக இருந்தார். Another example of a difference is the Father shows us forgiving love or gracious love. But the Father doesn't show forgiving love to His Son because His Son doesn't need any forgiveness. இன்னொரு வித்தியாசத்துக்கு இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னா, பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் மன்னித்து, அதாவது மன்னிப்பின் அன்பை நம்மிடத்தில் கூறுகிறார். கிருபையின் நிமித்தமாக நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார், கிருபையினாலே அன்பு கூறுகிறார். ஆனால் இயேசுவின் இடத்துல அப்படி மன்னித்து அவர் அன்பு கூறல பாருங்க. அவருக்கு மன்னிப்பு என்பது தேவையில்லை. So, God, when He loves us, He shows us His great grace. That word grace, one of the important meanings is unmerited favor. We don't deserve it, but we still get it. His great grace and love. பிதாவாகிய தேவன் வந்து நம்மிடத்தில் வந்து கிருபையின் நிமித்தமாக கிருபையினாலே அன்பு கூறுகிறார். ஏன்னா நாம் வந்து அதை எப்படி சொல்கிறோம், அதாவது தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் காட்டுகிற அந்த ஒரு தயவு. நமக்கு வந்து தகுதியே இல்லை, தேவன் நம்ம மீது கிருபையாக தயவாக நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தார், அந்த கிருபையை காட்டினார். But the Son is different. He has never sinned. He doesn't need unmerited favor. He is full of merit. ஆனால் குமாரனுக்கு அப்படி இல்லை பாருங்க. அவருக்கு எந்த ஒரு இந்த மாதிரியான தகுதியும் தேவையில்லை பாருங்க. அவருக்கு தகுதி இல்லாதவர்களுக்கு காண்பிக்கிற ஒரு தயவெல்லாம் அவருக்கு தேவையில்லை. அவர் எப்பொழுதும் முழுவதுமாக தகுதி உள்ளவராக இருந்தார். So other examples can be given of differences between God's love for Jesus and God's love for us. But the point is this: yes, there are differences, and we are not denying those differences, and neither is Jesus denying differences in this place. அப்போ இந்த அன்பு கூறுவதில் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. அதை நாம் வந்து மறுக்கிறது இல்லை. இயேசு இந்த இடத்துல அதை வந்து மறுத்துலாம் எதுவும் சொல்லலை. Just because Jesus said here, "You loved them just as you loved me," that language, "just as you loved me," doesn't mean Jesus is trying to say, there are absolutely no differences between the Father's love for believers and the Father's love for His only Son. No, He knows there are differences. இங்கே இயேசு வந்து நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாக இருக்கிறதையும் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வந்து பிதாவாகிய தேவன் வந்து இயேசுனிடத்தில் அன்பு கூறுவதற்கும் விசுவாசிகளிடத்தில் அன்பு கூறுவதற்கும் எந்த வித்தியாசமே இல்லை அப்படின்ற விதத்தில் இங்கே இயேசு என்ன செய்யலை, சொல்லலை. வித்தியாசங்கள் இருக்குதுன்னு அவருக்கு தெரியும் பாருங்கள்.
But what he's trying to do is he's trying to draw our attention to the similarities between God's love for Jesus and God's love for believers. ஆனால் அவர் என்ன செய்ய முயற்சிக்கிறார்? தேவன் இயேசுவின் மீது கொண்டிருக்கும் அன்பிற்கும் விசுவாசிகள் மீது கொண்டிருக்கும், அதாவது நம் மீது கொண்டிருக்கும் அன்பிற்கும் இடையே இருக்கிற அந்த ஒற்றுமைக்கு நேராக நம்முடைய கவனத்தை இழுக்கும்படியாக, ஈர்க்கும்படியாக, அதன் மீது நம்முடைய கவனத்தை வைக்கும்படியாக முயற்சி செய்கிறார். The way Jesus says it in this place, right? You loved them just as you loved me. The way he says it is like other things he says in this chapter as well. I'll give you some examples. அப்போ இங்கே இயேசு வந்து நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல் அவர்களிலும் அன்பாக இருக்கிறதையும் அப்படி நீங்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைகளானது இந்த அதிகாரத்தில் மற்ற காரியத்திலையும் அந்த மாதிரி அன்பாக இருக்கிறது போல, இதை போல அப்படின்ற விதத்தில் மற்ற காரியத்திலும் சொல்கிறார். சில உதாரணங்களை கொடுக்குறோம் பாருங்க. For example, in verse 16, he's talking about his citizenship and our citizenship. He says, they are not of the world, just as I am not of the world. இங்கே 16 வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே அவருடைய குடியுரிமையை குறித்தும் நம்மளுடைய குடியுரிமையை குறித்தும் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல அப்படின்றார். And in verse 18, he's talking about his mission and our mission. He says, just as you sent me into the world, so I have sent them into the world. அப்புறம் 18வது வசனத்தில் பாருங்க, அவருடைய ஊழிய பணியை குறித்தும் நம்முடைய ஊழிய பணியை குறித்தும் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன் அப்படின்றார். In verse 22, he's talking about our unity and divine unity. He says that they may be one just as we are one. அப்புறம் 22வது வசனத்தில் நம்மத்தில் இருக்கிற ஒருமைப்பாடு, அப்புறம் அங்கே தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியம், அதை குறித்து சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு? நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி அப்படின்றார். In all these examples, Jesus knows that there are differences between us and him. Nevertheless, he wants to emphasize the similarities. He wants us to look at the similarities between his citizenship and our citizenship in verse 16, between his mission and our mission in verse 18, between unity in the Trinity and unity among believers in verse 22. அப்போ இயேசு வந்து இங்கே அப்படி போல, அந்த போலன்ற அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அவர் வந்து என்னன்னா அவருக்கு வந்து விசுவாசிக்கும் தனக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த வித்தியாசம் என்னன்றது அவருக்கு தெரியும் பாருங்க. ஆனாலும் விசுவாசிக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த ஒற்றுமையை அதிகமாக வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறார். அதனால் என்ன சொல்கிறார்? 16 வசனத்தில் நம்முடைய குடியுரிமையை குறித்து சொல்லுகிறார். அப்புறம் 18வது வசனத்தில் அவருடைய ஊழிய பணியை குறித்து நம்முடைய ஊழிய பணியை குறித்து சொல்லுகிறார். அப்புறம் 22வது வசனத்தில் நம்மத்தில் இருக்கிற ஒருமைப்பாடை குறித்தும் பிதாவாகிய அந்த திரித்துவ தேவனுக்குள்ளாக இருக்கிற அந்த ஐக்கியத்தை குறித்தும் சொல்லுகிறார். So similarly, when he says, you loved them just as you loved me, he's drawing our attention to the similarities between God's love for his only son and God's love for all believers. அப்போ அதே மாதிரி நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல் அவர்களிலும் அன்பாக இருக்கிறதையும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அந்த ஒற்றுமையை காண்பிக்க விரும்புகிறார். அதாவது பிதாவாகிய தேவன் வந்து இயேசுவினிடத்திலும் விசுவாசிகளாகிய நம்மிடத்திலும் காண்கிற அந்த அன்பில் இருக்கிற ஒற்றுமையை தான் அவர் காண்பிக்க விரும்புகிறார். The whole point of Jesus is, look at the great similarities between God's love for his only son and God's love for all believers. அப்போ இங்கே இயேசு வந்து குறிப்பாக என்ன இங்கே காண்பிக்க விரும்புகிறார்? பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் மீது கொண்டிருக்கிற அந்த அன்பிற்கும் விசுவாசிகளாகிய நம்ம மீது கொண்டிருக்கிற அந்த அன்பிற்கும் இடையே இருக்கிற ஒற்றுமையை வலியுறுத்தி காண்பிக்க விரும்புகிறார். And therefore that's what we're going to do for the rest of the time. We're going to look at some of these similarities between God's love for Jesus, his only son, and God's love for all believers. அப்போ மீதி இருக்கிற நேரத்தில் நம்ம அதை தான் பண்ண போகிறோம் பாருங்க. என்ன? அதாவது தேவன் இயேசு தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவின் மீதும் விசுவாசிகள் மீதும் காண்பிக்கிற அந்த அன்பில் இருக்கிற ஒற்றுமையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Let's begin with the first similarity, which is the beginning of God's love for us. முதலாவது அந்த ஒற்றுமையோடு நம்ம ஆரம்பிக்கலாம். முதலாவது தேவன் நம்மை எப்பொழுது அன்பு கூற ஆரம்பித்தார்? When did God start loving you and me, all believers? உங்களையும் என்னையும் எல்லா விசுவாசிகளையும் தேவன் எப்பொழுது அன்பு கூர்ந்தார்? Now remember, we're trying to compare his love for us with his love for his only son. So let's ask the question about his son. When did the father start loving his son? இங்கே வந்து என்ன பார்க்குறோம்?
தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அவர் அன்பு கூறுகிறதையும் விசுவாசிகளாகிய நம்மை அவர் அன்பு கூறுகிறதையும் அந்த இடையில இருக்கிற அந்த ஒற்றுமையை தான் பார்க்குறோம் இல்லையா? அப்போ இங்கே தேவன் இயேசுவை எப்பொழுது அன்பு கூற ஆரம்பித்தார்? The answer is eternity past. There was never a time when the Father did not love the Son. The Father has always been there. The Son has always been there. The Holy Spirit has always been there. And the Father's love for the Son has always been there. அப்போ தேவன் அதை கடந்த நித்தியத்திலே அவர் அன்பு கூர்ந்தார். அதுக்கு காலமே கிடையாது பாருங்க. ஏனென்றால் நித்தியமாக தேவன் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் இருந்தார். அங்கே குமாரனாகிய இயேசு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதனால் அவர் குமாரன் மீது இந்த கொள்ளுகிற அந்த அன்பும் எப்போதுமே இருக்கிறது, நித்தியமாக இருக்கிறது. In fact, in the next verse, we are studying verse 23, right? If you look in the next verse, Jesus actually mentions saying, you loved me, talking about the Father's love for Jesus. You loved me before the foundation of the world, he says. நம்ம இப்போ 23ஆம் வசனத்தை படிக்கிறோம் இல்லையா? 24ஆம் வசனத்தை கவனிச்சிங்கன்னா அது குறித்து சொல்கிறார் பாருங்க. என்ன சொல்கிறாரு? பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாக இருந்தபடியினால் அப்படின்றார். Now let's talk about us. When did the Father start loving believers? You and me. இப்போ நம்மளை குறித்து பார்க்கலாம். எப்பொழுது பிதாவாகிய தேவன் விசுவாசிகளை அன்பு கூற ஆரம்பித்தாரா? என்னை எப்பொழுது அன்பு கூற ஆரம்பித்தார்? Now, unlike the Son, unlike the second person of the Trinity, we have not always existed. I was born only a few years ago, and so were you. நாம் குமாரன், அந்த திரித்துவத்தில் இரண்டாம் நபர் ஆகிய குமாரனை போல் நம்ம எப்போதுமே இல்லை பாருங்க. நான் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிறந்தேன் இல்லையா? Even if you are 100 years old today, that's still nothing compared to the eternal existence of the Son. இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒரு 100 வயசு இருந்தால் கூட கடந்த நித்தியத்தில் நித்தியமாக இருக்கிற குமாரனோடு அதை ஒப்பிட முடியாது பாருங்க. So since we have not existed in eternity past, the Father, we cannot say that the Father has loved us in the exact same way that he loved his Son in eternity past, in the sense that the Son was there. And so he actually loved the Son who was there, right? We were not there. So there is a difference, right? அப்போ குமாரன் கடந்த நித்தியத்திலே இருக்கிறார், நித்தியமாக தேவனோடு கூட இருக்கிறார். அப்போ நாம் அந்த மாதிரி இல்லை. அப்போ அவர் குமாரனை அன்பு கூறுகிறது நம்மை போல இல்லை பாருங்க. அது வித்தியாசமாக இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வித்தியாசம் இருக்க தான் செய்யுது. But then you may wonder, why am I talking about this? Because we're supposed to focus on similarities, right? ஒருவேளை நீங்கள் இதை ஏன் பேசுகிறீங்க அப்படின்ற விதத்தில் அதை குறித்து ஆச்சரியமாக யோசிக்கலாம். நாங்கள் ஒற்றுமையை குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா? I'll tell you why I'm talking about this. See, because although we did not exist in eternity past, the Bible teaches very clearly that God, somewhere in eternity past, thought about us, chose us, and in fact, he even showed us or gave us grace. அப்போ ஏன் இதை குறித்து இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அதாவது கடந்த நித்தியத்தில் நாம் அங்கே இருக்கவில்லை என்றாலும் அந்த கடந்த நித்தியத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல தேவன் நம்மை குறித்து யோசித்து நம்மை தெரிந்தெடுத்து தம்முடைய கிருபையும் நமக்கு காண்பித்திருக்கிறார். Go to Ephesians chapter 1 verse 3. இப்போ எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு போகலாம். Blessed be the God and Father of our Lord Jesus Christ, who has blessed us in Christ with every spiritual blessing in the heavenly places, even, and then verse 4, even as he chose us in him before the foundation of the world, that we should be holy and blameless before him. எபேசியர் 1:3 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். 4வது வசனம், தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. Now look at what it says. It says God chose us in Christ before the foundation of the world. இந்த வசனம் என்ன சொல்லுது? தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டாராம். You see that language, before the foundation of the world? It's the exact same term we saw in John 17:24, which speaks of God loving the Son before the foundation of the world. Paul says God chose us before the foundation of the world.
அந்த வார்த்தைகள கவனிச்சீங்களா? உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் நம்மில் அன்பு கூர்ந்தார், நம்மை தெரிந்து கொண்டார்ன்றத, அங்க யோவான் 17ல வந்து இயேசுவ குறித்து சொல்லும்போது, குமாரனை அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே என்னில் அன்பா இருந்தபடியினால் அப்படின்னு சொல்றார் இல்லையா? அத இங்க பவுல் சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் வந்து நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்கிறார். You know, by the way, the foundation of the world is what? Before the world was ever made. When you begin to build a building, you start with the foundation, right? That's the starting point. The meaning of before the foundation of the world is before God ever did anything towards creating the world. That's the meaning. அப்ப இத குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார், அன்பு கூர்ந்தார்ன்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு? இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு கட்டடம் கட்ட ஆரம்பிக்கிறோம்னா, முதல்ல வந்து அஸ்திபாரம் போடுவோம் இல்லையா? அதே மாரி தான் இங்க உலக தோற்றத்துக்கு முன்பாகன்னு சொல்லும்போது, அவர் எதையும் எல்லா சிருஷ்டிப்பையும் செய்வதற்கு முன்பதாக, சிருஷ்டிக்கிறதற்கு முன்பதாக அவர் நம்ம என்ன செய்தாராம்? அன்பு கூர்ந்தாராம், தெரிந்து கொண்டார். Imagine what God was doing before He created the world. Have you ever thought about that? What was God doing before He created the world? அப்போ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உலகத்த தோற்றுவிக்கிறதற்கு முன்பதாக, சிருஷ்டிக்கிறதற்கு முன்பதாக தேவன் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? என்னைக்காவது அத குறித்து யோசிச்சிருக்கீங்களா? One thing was God loved His Son. God loved His one and only Son, who has been there from eternity past. ஒரு காரியம் என்ன? தேவன் தம்முடைய குமாரனை அன்பு கூர்ந்து கொண்டிருந்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரன் மீது அன்பு கூர்ந்து கொண்டிருந்தார். அது கடந்த நித்தியத்திலே நடந்தது. But God did something else. ஆனா தேவன் வந்து இன்னும் வேற எதையோ செய்தார் பாருங்க. He chose us in the Son before the foundation of the world. அவர் குமாரனுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டார். இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாக குமாரனுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். So try to imagine this. Before the world was ever created, God not only thought about His Son, He also thought about you and me. And He connected His Son with you and me. He chose us in Him, Paul says. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக தம்முடைய குமாரன் அன்பு கூர்ந்தார்ன்றது மட்டும் கிடையாது. அவர் உங்களையும் என்னையும் குறித்து யோசித்தார். அது மாத்திரமல்ல, தம்முடைய குமாரனுக்குள்ளாக உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் என்று பவுல் சொல்கிறார். God made a choice. He chose you. He chose you in Christ, Paul says. தேவன் வந்து ஒரு தீர்மானத்தை பண்ணார். அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளும்படி தீர்மானித்து தெரிந்து கொண்டார் என்று பவுல் சொல்கிறார். If you keep reading, Paul says He chose us in Him that we should be holy and blameless before Him. தொடர்ந்து வாசிங்கன்னா அங்க என்ன சொல்றாரு? அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கு நம்ம தெரிந்து கொண்டாராம். Even though He knew that we will be sinners and guilty to begin with, He still made a choice. And He said, no, they're going to be holy and blameless in Christ. I'm choosing them. நாம வந்து பாவம் உள்ளவர்களும் குறை உள்ளவர்களுமா இருப்போம் என்று தெரிந்தும் நாம் வந்து அவருடைய குமாரனுக்குள்ளாக நம்மை வந்து அவருடைய அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். If you keep reading, he says more. He says, in love, He predestined us for adoption to Himself as sons through Jesus Christ, according to the purpose of His will. அதுக்கப்புறம் தொடர்ந்து வாசிங்கன்னா, பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். His will is a very strong term there. God's will. God very carefully thought, planned, and what did He do? In love, Paul says, He predestined us for adoption as sons. அங்க சொல்றார் பாருங்க, சித்தத்தின்படியே, ரொம்ப ஒரு வலிமையான ஒரு வார்த்தைகள் பாருங்க. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே தம்முடைய அன்பின் மூலமாக கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நம்மை சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் என்று பவுல் சொல்கிறார். We never existed, the world itself never existed, but He loved us at that time. நாமளே இல்லை, உலகமே அங்கே இல்லை. அப்படி இருக்கும்போது தேவன் வந்து நம்மை அன்பு கூர்ந்தார். These are not some fairy tales, my friend. This is God's word. This is God's word, right? God loved us
before the foundation of the world, in love. And then that very strong word is there. He predestined us for adoption. அப்போ இது ஏதோ ஏதோ கற்பனை கதை இல்லை அருமையானவர்களே, இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இது தேவனுடைய வார்த்தை. தேவன் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அன்பிலே அப்புறம் எப்படி வலுவான வார்த்தை அங்கே சொல்கிறார் பாருங்க. அன்பில் நம்மை அவர் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறாராம். What does that mean? In his love for us, Paul says, he predestined us for adoption as sons. That means he loved us so much that he ordained us at that time itself. He predestined us to be a part of his family, meaning he decided that time itself, before making the world, that one day you will be his son or daughter. அப்போ என்ன சொல்கிறார் பவுல், அப்போவே அன்பின் நிமித்தமாக அவருடைய குமாரன் மூலமாக நம்ம வந்து சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அதாவது என்ன, அவருடைய குடும்பத்தில் நாம் வந்து சேரும்படியாக அவர் நம்மை வந்து அவருடைய சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். Usually when people try to adopt a child, they will go see the child, they'll see how the child is, they will look at the background of the child, they will look at a very good behaved child sometimes from a good background and this and that, and then they will decide to adopt. Guess when God decided to take us into his family, he knew us, he knew our faults, our weaknesses, our sins, the way, our unfaithfulness, everything he knew, and still he predestined us in love to be his adopted sons and daughters, to be a part of his very family. பொதுவாக வந்து மக்கள் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு வந்து ஒரு பிள்ளையை வந்து சுவிகார புத்திரராக தத்தெடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளையுடைய பின்னணி என்ன, எந்த பின்னணியிலேருந்து அந்த பிள்ளை வந்துச்சு, அதெல்லாம் குறித்து ரொம்ப அலசி ஆராய்ந்து பிள்ளையை குறித்து பார்த்து நல்லா விசாரித்து அதுக்கப்புறம் தங்களுக்கு ஏதுவாக சுவிகார புத்திரராக தத்தெடுப்பாங்க இல்லையா. ஆனால் தேவன் எப்போ நம்மளை அந்த மாதிரி சுவிகார புத்திரராக தத்தெடுத்தார், நம்மை குறித்து எல்லாவற்றையும் அறிந்து நம்மளுடைய குறைகள், நம்முடைய எல்லா பரிசுத்தமில்லாத குறைவான நிலையெல்லாம் அறிஞ்சு நம்ம இடத்துல இருக்கிற எல்லா தகுதியற்ற நிலையும் அறிந்து தம்முடைய அன்பில் அவர் என்ன பண்ணார், அவருடைய குமாரன் மூலமாக நம்மை சுவிகார புத்திரராக முன்குறித்தாராம். And don't let that word adoption make it any less beautiful for you. Sometimes we have a very low view. But when Paul was writing in the Greek and Roman world, adoption was a very honorable thing, and adopted sons were treated in every way equal to biological sons, and given full rights, full inheritance, and so on. In fact, even some of the Roman emperors were actually adopted sons of the previous emperor. ஒருவேளை வந்து இந்த தத்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து அதை வந்து ஒரு கீழான நிலையில் பார்க்குறோம், அந்த அளவுக்கு அதை பெருசாக நம்ம எண்றதில்லை. ஆனால் பவுலுடைய மனதில் வந்து வேறு நிலையில் இருந்து பாருங்கள். நம்முடைய மனதில் அது குறைவாக நம்ம மதிப்பிடுறோம். ஆனால் பவுல் வந்து வேறு நிலையில் அதை எழுதுகிறார். அவருடைய மனதிலேயே வேறு காரியம் இருந்தது. ஏன்னா ரோம கலாச்சாரத்தில் தத்தெடுப்பதை வந்து அவர்கள் மிகவும் மதிப்புமிக்க ஒரு காரியமாக எண்ணினார்கள். தத்து பிள்ளையை வந்து அவங்களுக்கு பிறந்த பிள்ளையை எப்படி கருதுவாங்களோ அதை போல் சம உரிமையை கொடுத்துதான் அவர்கள் கருதினார்கள். அது மட்டும் இல்லை, இந்த ரோம பேரரசர்கள்லாம் பார்த்திங்கன்னா தங்களுக்கென்று சில பிள்ளைகளை அவங்க தத்தெடுத்து தான் அவர்களை ராஜாவாக்கினார்கள். அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். So this is an amazing truth what we see here in this passage. அப்போ இந்த பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான அற்புதமான சத்தியத்தை நம்ம பார்க்குறோம் பாருங்க. It says that God chose you in Christ before you chose God through Christ. அப்போ தேவன் வந்து நீங்கள் அவரை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக அவர் உங்களை தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். He said yes to you before you said yes to him. நீங்க வந்து அவருக்கு எஸ் சொல்றதுக்கு முன்னாடி அவர் உங்களுக்கு எஸ் சொல்லியிருக்கிறார். He thought about you long before you ever thought about him. நீங்க அவரை குறித்து கொஞ்சம் யோசிக்கிறது, எந்த விதத்திலும் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் உங்களை அந்த அளவுக்கு யோசித்திருக்கிறார். He wanted to have you as his son or his daughter before your parents wanted to have you. உங்களுடைய பெற்றோர் வந்து உங்களை வந்து பிள்ளைகளாக பெறுவதற்கு முன்பதாக தேவன் வந்து நீங்கள் அவருடைய பிள்ளையாகவும் அவருடைய மகனாகவும் மகளாகவும் குமாரராகவும் குமாரத்தியாகவும் இருக்கும்படியாக தன்னுடைய மனதிலே சித்தம் கொண்டார். He knew you before you were ever born or even formed in your mother's womb.
நீங்க பிறவாதற்கு முன்பதாக என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய தாயின் கர்ப்பத்திலே நீங்க உருவாவதற்கு முன்பதாகவே அவர் உங்களை கண்டார். He chose you before he made the world. He chose you because he loved you. I'm talking about all believers. He chose you because he loved you back then. அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாக உங்களை தெரிந்து கொண்டார். ஏன் உங்களை தெரிந்து கொண்டார்? அவர் அன்பு கூர்ந்தது நிமித்தமாக உங்களை தெரிந்து கொண்டார். This is not just one passage. Let me show you another passage. இது ஏதோ அந்த ஒரு பகுதியில் மட்டும் கிடையாது பாருங்க. இன்னொரு வேத பகுதி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. Let's go to 2 Timothy chapter 1 verse 8 to 10. 2 தீமோத்தேயு முதலாவது அதிகாரம் 8 முதல் 10வது வசனம் வரைக்கும் போலாம். Therefore, do not be ashamed of the testimony about our Lord, nor of me, his prisoner, but share in suffering for the gospel by the power of God, who saved us. That is, he's saying, God saved us and called us to a holy calling, not because of our works, but because of his own purpose and grace, which he gave us in Christ Jesus before the ages began, and which now has been manifested through the appearing of our Savior Christ Jesus, who abolished death and brought life and immortality to light through the gospel. 8வது வசனத்திலிருந்து பாருங்க. ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். There's a lot of things in this verse, but notice some of the important things here. Paul says, he saved us. Not because we did good works, not because of our works, but because of his own purpose and grace. Did you see that? இந்த வசனத்தில் அநேக காரியங்கள் அநேக விஷயங்கள் இருக்குது பாருங்க. ஆனால் குறிப்பாக சில முக்கியமான காரியத்தை கவனிங்க. பவுல் என்ன சொல்கிறாருங்க? அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்ம என்ன செய்யலை, ரட்சிக்கலை. நம்முடைய நற்கிரியைகள்னால் அவர் நம்ம என்ன செய்யலை, ரட்சிக்கலை. தம்முடைய தீர்மானத்தின்படியும் அவருடைய கிருபையின்படியும் நம்மை ரட்சித்திருக்கிறாராம். அதாவது என்ன? அவருடைய நோக்கத்தின்படியும் அவருடைய கிருபையின்படியும் நம்மை ரட்சித்திருக்கிறார். He then elaborates on this grace, right? He says that God saved us because of his own purpose and grace, and then he elaborates a little bit on that grace. He says, this grace, right, in the English it comes out like this, because of his own purpose and grace, which he gave us in Christ Jesus before the ages began. அதுக்கப்புறம் அந்த கிருபையை இன்னும் விளக்கி சொல்கிறார் பாருங்க. முதல்ல என்ன சொல்கிறாரு? அவர் தம்முடைய தீர்மானத்தின்படியும் தம்முடைய கிருபையின்படியும், அதாவது அவருடைய நோக்கத்தின்படியும் கிருபையின்படியும் நம்மை ரட்சித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கிருபையை குறித்து இன்னும் விலைக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து அப்படின்றாரு. அதாவது அது ஆங்கிலத்தில் எப்படி வருது? காலங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி அப்படின்னு வருது பாருங்க. அப்போ காலங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே அந்த கிருபை நமக்கு அருளி இருக்கிறாராம். Look at that carefully. When did God give us this grace according to Paul here? இதை கவனிங்க. பவுல் இங்கே சொல்கிறபடி தேவன் எப்பொழுது அந்த கிருபையை நமக்கு கொடுத்தாரா? Before the ages began. ஆதி காலம் முதல். Some translations put it like this, before time began. சில மொழிபெயர்ப்பு அதை எப்படி சொல்லுது பாருங்க. அதாவது இந்த காலம் தோன்றுவதற்கு முன்பதாக, காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக. Another translation says from all eternity. One translation puts it like that. இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுதுன்னா எல்லா நித்தியத்திலும் அப்படின்னு சொல்லுது. What is he saying? He's saying God gave us grace in Christ Jesus, not now, before the beginning of time. அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு? இயேசுக்குள்ளாக நமக்கு காண்பிக்கப்பட்ட இந்த கிருபை எப்பொழுதுதான்? இந்த காலம் நேரமெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக காண்பித்தார். How can he say that? I mean, what does this mean? We did not even exist at that time. How can he say God gave us grace in Christ Jesus, before time began? இவர் எப்படி சொல்கிறாரு? நாம அப்போ இல்லவே இல்லை. காலம் தோன்றதுக்கு முன்பதாகவே, நேரம் காலமெல்லாம் தோன்றதுக்கு முன்பதாகவே அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு கிருபை காண்பித்தன்னு சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? Because Paul knows that God made the decision to save us, to give us grace before time began.
ஏன்னா பவுல் அதை அறிந்திருந்தார் பாருங்க. என்ன தேவன் வந்து நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே தம்முடைய மனதிலே வந்து சித்தம் கொண்டு அவர் தீர்மானித்தார் என்று பவுல் அறிந்திருந்தார். And Paul knows that once he decides, it's done. It's as though he gave us the grace that time itself, before time began, because that time itself he decided to give us the grace. அப்போ அது மட்டும் இல்லை, பவுலுக்கு இன்னொன்று தெரியும் பாருங்க. என்ன அவர் தீர்மானிச்சிட்டாருன்னா அவ்வளோதான், அதை அப்படி செஞ்சுருவார் பாருங்க. அப்போ காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே நம்ம இடத்துல அவர் கிருபையை காண்பிக்கும்படியாக தீர்மானித்து விட்டார். அதனால் அவர் கிருபையை காண்பித்து விட்டார். This is something amazing. There are other passages that teach the same truth, like Titus 1:2 or Romans 16:25. But the point is this: when did God start loving you? Way back, before the world was made. அப்போ இது மட்டும் இல்லை பாருங்கள், இன்னும் பல வசனங்கள் இது குறித்து சொல்லுது பாருங்கள். உதாரணத்துக்கு தீத்து 1:2, ரோமர் 16:25 இதெல்லாம் சொல்லுது பாருங்கள். ஆனால் இங்கே என்ன குறிப்பாக பாயிண்ட் என்ன, தேவன் வந்து உங்களை எப்பொழுது அன்பு கூர்ந்தார்? காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே ஆதி காலம் முதல் உங்களை அன்பு கூர்ந்தார். God started thinking about us. He chose us. He purposed our salvation. He gave us grace. He ordained us, predestined us, in fact, to be a part of His family, to be a son or a daughter in His family. All this before He ever created the world. That is His love for you. அப்போ தேவன் வந்து எப்போதே உங்களை குறித்து நம்மை குறித்து அவர் தம்முடைய மனதில் யோசித்து தீர்மானித்து நம்மை வந்து ரட்சிக்கும்படியாக நம்மிடத்தில் அன்பு கூறும்படியாக அவர் தம்முடைய மனதில் தீர்மானித்து நோக்கம் கொண்டு சித்தம் கொண்டு அதை செய்தார். இதெல்லாம் எதுக்காக? உங்களிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால் அப்படி அவர் செய்தார். உலக தோற்றத்துக்கு முன்பாக அதை செய்தார். So when you think about when God started loving you, this is the way you should be thinking. This is the biblical way. He loves you like He loves His Son. He loved His Son before the world was made. He loves you also like that. He started loving you way back then, even before you existed or the world existed. அப்போ தேவன் வந்து உங்களை எப்பொழுது அன்பு கூற ஆரம்பித்தார்னு அதை பற்றி யோசிக்கும் போது நீங்கள் என்ன யோசிக்கணும்? இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் உங்களை அன்பு கூற ஆரம்பித்தார். தம்முடைய குமாரனை அவர் அப்படித்தான் உலக தோற்றத்துக்கு முன்பாக அன்பு கூர்ந்தார். அதே போல உங்களையும் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை நினைத்து அவர் அன்பு கூற ஆரம்பித்தார். So we looked at the beginning of God's love for us. Now let's look at the ending, right? How long will God keep loving us? தேவன் வந்து எப்பொழுது நம்மை அன்பு கூற ஆரம்பித்தார் அப்படின்றத பார்த்தோம். இப்போ முடிவை பார்க்கலாம். அதாவது தேவன் எவ்வளவு காலம் நம்மை அன்பு கூறுவார்? That's the second similarity I want to point out. The second similarity of God's love for Jesus and us. இதுதான் நான் வந்து குறிப்பிட விரும்புகிற ரெண்டாவது ஒற்றுமை. அதாவது தேவன் இயேசுவையும் நம்மையும் அன்பு கூறுகிற அந்த விதத்தில் இருக்கிற ஒற்றுமையை குறித்து சொல்கிறேன். So let me ask the question first about Jesus. How long will God the Father keep loving Jesus? அப்போ முதல்ல ஒரு கேள்வி கேட்குறேன். பிதாவாகிய தேவன் இயேசுவை எவ்வளவு காலம் அன்பு கூறுவார்? We know that He started loving the Son from eternity past. There was never a time when He never loved the Son. But how long will this love continue for the Son? நமக்கு தெரியும் இல்லையா, இந்த பிதாவாகிய தேவன் வந்து தம்முடைய குமாரனாகிய இயேசுவை கடந்த நித்தியத்திலே அன்பு கூர்ந்தார். அப்போ இது வந்து இன்னும் எவ்வளவு காலம் செல்லும்? There is no ending. There is no end to the Father's love for the Son. We cannot even think of the Father's love for Jesus coming to an end. அப்போ இந்த பிதா குமாரனை அன்பு கூறுவதுக்கு ஒரு முடிவே கிடையாது பாருங்க. பிதா தம்முடைய குமாரனை அன்பு கூறுவதில் ஒரு முடிவே இல்லாத விதத்தில் அவர் அன்பு கூறுவார். The Father has loved the Son from eternity past up to the present time, and He will continue to love Him to eternity in the future. No end. Forever and ever He will love Him. அப்போ பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு அங்கே கடந்த நித்தியத்தில் அன்பு கூற ஆரம்பித்தார். இப்பொழுதும் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் வரும் நித்தியத்திலும் அவர் அன்பு கூறுவார். என்றென்றைக்குமாய் நித்தியமாய் அன்பு கூறுவார். Well, let's talk about us now. Believers. இப்போ நம்மளை குறித்து பார்க்கலாம். The Bible teaches that the Father's love for us also will never come to an end.
வேதம் என்ன போதிக்கிறது? பிதாவாகிய தேவன் நம்மீது கொள்ளுகிற அந்த அன்பிற்கும் முடிவே இல்லை என்று போதிக்கிறது. Like in different passages in different ways. For example, Isaiah 54:10 is a great passage about this. பல வேத பகுதிகள் இருக்குது பாருங்க. உதாரணத்துக்கு குறிப்பா ஐசாயா 54:10 வந்து அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணமா இருக்குது பாருங்க. It says, "For the mountains may depart and the hills be removed, but my steadfast love shall not depart from you, and my covenant of peace shall not be removed, says the Lord who has compassion on you." என்ன சொல்றாரு? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். In our eyes, nothing seems more permanent than mountains, you know. They appear so big and so strong, and we would never think that they would be removed or disappear suddenly. நம்முடைய கண்களுக்கு பார்த்தீங்கன்னா நாம் வந்து எது நிலை பெயராமல் இருக்கும் அப்படின்னா மழை தான் நிலை பெயராமல் இருக்கும். அந்த அளவுக்கு அது வலிமையாக இருக்குது, ரொம்ப வலுவாக உறுதியாக நிற்கிது. அதனால் அது நிலை பெயராது அப்படின்ற விதத்தில் நாம் யோசிக்கிறோம் இல்லையா? I mean, can you imagine Ooty or Kodaikanal or the mighty Himalayas mountains suddenly disappearing? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள். ஊட்டி, கொடைக்கானல், அப்புறம் இமயமலையில் இருக்கிற அந்த மலைகள் திடீர்னு அப்படி காணாமல் போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? God says, even if that were to happen, even if the mountains depart and the hills be removed, my steadfast love shall not depart from you. ஆனால் தேவன் இங்கே என்ன சொல்கிறாரு? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொல்கிறார். His point is, God's love for you is more permanent than the most permanent thing you can think of. இங்கே என்ன சொல்ல வராரு? நீங்கள் ஒரு நிலையாக இருக்கும் என்று கருதுகிற காரியத்தை காட்டிலும் தேவனுடைய அன்பானது அதிக நிலையாக உங்கள் மீது இருக்கும் என்று சொல்கிறார். God's love for us is more permanent than the Himalayas mountains or all the mountains of the earth. தேவனுடைய அன்பானது இமயமலையும் சரி, இந்த பூமியில் உள்ள எந்த மலையும் சரி, அந்த மலைகளை காட்டிலும் இன்னும் நிலையானது என்று சொல்கிறார். Another way the Bible conveys the same truth is through verses that say, God keeps his loving kindness to 1,000 generations. Have you seen these verses? For example, it's in Exodus 26. The same thing is found in Exodus 34:7 also. இன்னொரு விதத்தில் வேதம் வந்து இது எப்படி சித்தரிக்குது பாருங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாராம்? தேவன் 1000 தலைமுறை மட்டும் அவர் நமக்கு கிருபை இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன் அப்படின்றார். இங்கே இதை யாத்திராகம் 20வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்புறம் யாத்திராகம் 34வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்குறோம். By the way, the Old Testament word in the Tamil Bible, which is kirubai, right, is a translation of a Hebrew word hesed, which is really a mixture of love and grace. It's a very rich word. Right? தமிழ் வேதாகமத்தில் வந்து வருகிற அந்த கிருபை இரக்கம் இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா எபிரேய மொழியில் இருக்கிற அந்த ஹெசட் அப்படின்ற அந்த வார்த்தையிலேருந்து வருகிறது. அதனுடைய அர்த்தம் என்னென்னா அந்த 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 ஹெசட் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து தமிழில் வந்து கிருபை, அன்பு அப்படின்ற விதத்தில், இரக்கம்ன்ற விதத்தில் பல விதத்தில் பயன்படுத்துவாங்க. But think about what the Bible says when it says God keeps his loving kindness or his mercy or his grace to 1,000 generations. Have you ever thought about that? அப்போ இது குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேவன் வந்து 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன், கிருபை காண்பிப்பேன், அன்பு கூறுவேன் அப்படின்னு சொல்றாரு. அது குறித்து என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? Even if you calculate one generation very conservatively as 20 years, okay, that 1,000 generations, according to that calculation, is 20,000 years. நீங்கள் வந்து குத்து மதிப்பாக ஒரு தலைமுறை 20 வருஷம் அப்படின்ற விதத்தில் நீங்கள் கணக்கு போட்டால் கூட 1000 தலைமுறைன்னு சொல்லும்போது அங்கே வந்து 20,000 வருஷம் வருது. The first time they wrote down this promise was in Moses' time, right, in the Bible. And since the time of Moses till today, it has been not even 4,000 years actually. Not even 4,000 years. And God is saying 20,000 years, according to our calculation, 1,000 generations, I will keep my love to you. மோசையின் காலத்தில் தான் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு இல்லையா, இந்த வாக்கை பண்ணுறாரு. மோசையின் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4000 வருஷம் தான் ஆயிருக்குது பாருங்கள். நம்முடைய குத்து மதிப்பாக நம்ம போடுற கணக்கின் அடிப்படையில் கூட பார்த்தீங்கன்னா
ஒரு தலைமுறை 20 வருஷம் சொன்னோம். 1000 தலைமுறை சொல்லும்போது 20,000 வருஷம் ஆகுது. அப்போ எந்த அளவுக்கு அவர் அன்பு கூர்றார் பாருங்க. What is the point? Why does God say it like this? For 1,000 generations I will keep my love to you. அப்போ இங்கே விஷயம் என்ன? இங்கே அந்த 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்வேன் அன்பு காட்டுவேன்னு சொல்கிறாரு. என்ன சொல்ல வர்றார் தேவன்? Why does God say it like that? ஏன் தேவன் இந்த விதத்தில் இப்படி சொல்கிறார்? Not so that we will do the math, but so that we will never worry about His love being removed from us. So that we will be assured and confident that His love will be shown to us forever and ever. That's the point. இதே தான் நம்ம வந்து கணக்கு போட்டு பார்க்குறதே கிடையாது பாருங்க. அவர் வந்து நம்மளை வந்து அன்பு கூறுவாரா இல்லையோ அப்படின்ற விதத்தில் கவலையே படக்கூடாது. அவர் என்றென்றைக்குமா எப்பொழுதுமே நம்ம மீது அன்பு கூர்ந்து கொண்டே இருப்பார் அப்படின்ற ஒரு நிச்சயமும் உறுதியும் நமக்கு வரணுன்றதுக்காக தான் அப்படி சொல்கிறார். Generations may come and go, but His love will remain. தலைமுறைகள் வந்து போகலாம் பாருங்க, ஆனால் அவருடைய அன்பு நிலைத்திருக்கும். But the thing is, our mind likes to raise objections. What if suddenly His love goes away? What if God, what if it changes, right? உடனே நம்முடைய மனதில் பார்த்தீங்கன்னா பல ஆட்சேபனைகளும் மறுப்புகளும் வரும் பாருங்க. என்ன, ஒருவேளை தேவன் நம்ம இடத்துல அன்பு கூறாமல் போயிட்டா என்ன பண்ணுறது, அவருடைய அன்பு இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற விதத்தில் யோசிக்கிறோம். What if God started loving us, but what if suddenly He changes His mind due to certain reasons, whatever? நம்ம என்ன யோசிக்கிறோம், தேவன் வந்து ஆமாங்க உண்மையில அவர் அன்பு கூற ஆரம்பித்தார் உண்மைதான், ஆனால் திடீர்னு தம்முடைய மனதை வந்து அவர் மாற்றிக்கிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படி யோசிக்கிறோம். Well, the thing is, He does not change His mind. You see, He says, I am the Lord, I do not change. அவர் என்ன சொல்கிறாரு, அவர் மாற மாட்டார் பாருங்க. அவர் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லுகிறார். In James chapter 1 verse 17, it says that there is no variation or shadow of turning with Him. He never changes. He is the same forever, eternally. யாக்கோபு 1:17 சொல்கிறாரு, அவரிடத்துல வந்து யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லையா பாருங்க. அவர் வந்து மாறுறது கிடையாது, அவர் நித்தியமாக மாறாதவராக இருக்கிறார். He does not change, and His word will not change. His, heaven and earth may pass away, but His word will not pass away. And He has given us His word that He will keep His love. To 1,000 generations, mountains and hills may depart, but His steadfast love will not depart. He has given us His word. Those words will never go away. அவர் மாறுவதில்லைன்னு மட்டும் இல்லை பாருங்க, அவருடைய வார்த்தையும் மாறுவதில்லை, ஒளிந்து போவதில்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ மலைகள் பெயர்ந்து போகலாம், பர்வதங்கள் எல்லாம் நிலை பெயர்ந்து போயிடலாம், ஆனால் அவருடைய அன்பானது, அவருடைய இரக்கம் கிருபையானது 1000 தலைமுறை மட்டும் என்றென்றைக்குமா இருக்கும் நமக்கு. But some people think, well, what about us, brother? We may do something that may lead Him to change, and stop loving us. It's not His fault, it's our fault. ஒருவேளை சிலர் நம்ம என்ன யோசிப்போம், இல்லைங்க அவர் வந்து நம்மளை அன்பு கூறாரு உண்மைதானே, நம்ம ஏதோ தப்பு பண்ணுறதுனால அவர் அன்பு கூறாமல் விட்டா என்ன பண்ணுறது, அவருடைய தப்பு இல்லை நம்ம தப்பு தானே அப்படின்ற விதத்தில் சொல்கிறாங்க சிலர். We are people who change. That is true. We are people who change. நாம் வந்து மக்கள், நம்ம மாறுறோம் இல்லையா? ஆமாம், உண்மைதான், மாறுறோம் கண்டிப்பாக. Not only that, we are prone to sin also. அது மட்டும் இல்லை, நாம் பாவத்திற்கும் ஆளாகிறோம். But guess what? God knows that. God knows our frame, the Bible says. ஆனால் தேவனுக்கு அது தெரியும் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. God foresees everything about us. God foresees the mistakes we will do, our unfaithfulness and so on. God has foreseen all of that in us, my friend. அப்போ தேவன் வந்து நம்ம எல்லா விதத்திலும் முன்பாகவே கண்டுவிட்டார் பாருங்க. நம்ம குறித்து எல்லாமே அவருக்கு தெரியும். நம்முடைய தவறுகள், நம்முடைய குறைகள், நம்முடைய உண்மையற்ற தன்மை, இது எல்லாமே அவருக்கு முன்கூட்டியே தெரியும் பாருங்க. Sometimes we are surprised at ourselves. We didn't think, we were capable of either this good or bad, whatever it is. We are surprised. We surprise ourselves. But guess what? We never surprise God, because He knows what we are like, what we will be like. Everything He knows. நாம் வந்து சில நேரத்தில் வந்து நம்மளுடைய திறனை குறித்து நாம தான் வந்து ஆச்சரியப்படுறோம், வியந்து போகிறோம் பாருங்கள். ஆனால் தேவனுக்கு அது ஆச்சரியமாக வியப்போ கிடையாது பாருங்கள். அவருக்கு வந்து நாம் எப்படி இருப்போம், நம்முடைய காரியங்களை நம்ம என்ன செய்வோம், எல்லாமே அவருக்கு நல்லாவே முன்பாகவே தெரியும் பாருங்கள். Not only has He foreseen everything that we will do and
all that, He has also foreordained that ultimately the change in us will be positive and not negative. அப்போ நாம் செய்கிற தவறுகள், நாம் என்ன தவறு பண்ணுவோம், அதெல்லாம் அவர் முன்னறிந்திருக்கிறார் அப்படின்றது மட்டும் கிடையாது பாருங்க. உச்சகட்டமாக முடிவாக நாம் எப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான நிலை, அதாவது முற்போக்கான நல்ல ஒரு மாற்றத்துக்கு நேராக எப்படி செல்வோம் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். He has ordained, foreordained that ultimately, finally, we will be good and not evil. We will be holy and not sinful. முடிவாக நாம் எப்படி இருப்போம், அதாவது நாம் முடிவாக எப்படி நல்ல விதத்தில், முற்போக்கான விதத்தில், நாம் தீமையாக அல்ல நன்மையாக, நாம் அசுத்தமாக அல்ல பரிசுத்தமாக நல்ல விதத்தில் இருப்போம் என்பதை அவர் முன்குறித்திருக்கிறார். Let me show you some verses. Romans 8:29. சில வசனத்தை காண்பிக்கிறேன் பாருங்க. ரோமர் 8:29. For those God foreknew, He also predestined to be conformed to the likeness of His Son, that He might be the firstborn among many brothers. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். Let's talk about believers here, saying God foreknew them, but He also predestined them to be what? To be conformed to the likeness of His Son. விசுவாசிகளை குறித்து சொல்றார் பாருங்க. அவர்களை முன் அறிந்தது மாத்திரம் கிடையாது, அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலாக இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறாராம். ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறாராம். He predestined us to become like Jesus, His Son who is holy, perfect. He predestined us to finally, ultimately become like that. அப்போ தேவன் நம்ம எப்படி முன் குறித்திருக்கிறாராம், தம்முடைய அந்த ஒரே பேரான அந்த குமாரனுக்கு ஒப்பாய், இயேசுக்கு ஒப்பாய், நாம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அவருடைய குமாரன் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் பிழையற்றவர், அவர் பூரணமானவர். அவரை போல இருப்பதற்கு நம்மை முன் குறித்திருக்கிறாராம். முடிவில் அப்படித்தான் நம்ம ஆக போகிறோம். So if He has predestined us in that way, one day we will change and be like Him. We will be like Jesus. அப்போ அவர் நம்மை இப்படியாக அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார் என்றால், அப்போ நாம் ஒரு நாளில் அவரை போல, அவருடைய குமாரனாகிய இயேசுவை போல நாம் ஆக போகிறோம். See, God knows we are not perfect now. We have weaknesses, faults, sins, tendencies to sin, all that He knows. இப்போ நாம் பூரணமானவர்கள் அல்ல, நம்ம நம்ம இடத்துல பல குறைகள் இருக்குது, இது எல்லாமே அவருக்கு தெரியும். நம்முடைய போக்கு, நம்ம சில நேரத்தில் விழுந்து போயிடுறோம், நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையுமே அவர் அறிந்திருக்கிறார். But His plan is to make us more and more like Christ, transform us from one degree of glory to another, 2 Corinthians 3:18 says, right? So that we can become more and more like Christ. And this growth will be there throughout our life. He will cause us to grow in grace, grow in victory over sin, grow in every area of life, right? Grow in our knowledge of Him. Throughout our life, He will cause us to grow. Believe that, my friend. அப்போ நம்ம இப்படி இருக்கிறது போல இருக்க போகிறதில்ல பாருங்கள். அவருடைய குமாரனை போல அதிகமாக அவருடைய குமாரனை போல நாம் மாறப்போகிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவருடைய குமாரனை போல அந்த சாயலாக நாம் மாறப்போகிறோம். 2 கொரிந்தியர் 3:18 அப்படி சொல்லுது இல்லையா? தொடர்ந்து நாம் அவருடைய குமாரனை போல அதிகமாக கிருபையின் மேல் கிருபை பெற்று பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து நல்ல நிலைக்கு மேலான நிலைக்கு அவருடைய குமாரனை போல நாம் மாறப்போகிறோம். Our entire life is going to be a time of growth in holiness. நம்முடைய முழு வாழ்க்கையுமே பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சியை நோக்கி, பரிசுத்தத்தின் வளர்ச்சியை நோக்கி அப்படி போகுது. But no matter how much you grow in this life, you will not reach that perfect state, right? That will come when Jesus returns, and we will be transformed in the twinkling of an eye. We will receive glorious bodies like Jesus. Our entire beings will be so transformed that it is from that point on we will be like Him. The Bible says we will see Him as He is, and we will be like Him. அப்போ நாம் இந்த வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைந்துட்டே போனாலும்
பூரணமாக நம்ம ஆக போகிறது இல்லை பாருங்கள். ஆனால் ஒரு நாள் நம்ம பூரணமாக போகிறோம். எப்போ அது இயேசு வரும்போது ஒரு இமை பொழுதிலே நாம் அவரை போல் நம்முடைய எல்லாமே அவரை போல் நாம் முற்றிலுமாக நம்முடைய ஆழ்த்துவம் நம்முடைய முற்றிலுமாக நாம் அவரை போல் மறுரூபமாகி விடுவோம். அப்போ எப்படி இருப்போம்? வேதம் சொல்லுகிறது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை பார்ப்பதால் அவரை போலவே நாம் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவரை போல நம்ம முற்றிலுமாக மாறிவிடுவோம். See, another verse, 1 Thessalonians 5:23, Paul says, "May the God of peace himself sanctify you completely, and may your whole spirit and soul and body be kept blameless at the coming of our Lord Jesus Christ. He who calls you is faithful, he will surely do it." இன்னொரு வசனம் இப்படி சொல்லுது பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:23 பவுல் சொல்கிறார் இப்படி, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. That sounds like it's too hard to happen, right? That's why Paul says in the next verse, "He who calls you is faithful, he will surely do it." You believe it, he will do it. ஒருவேளை இது பார்க்குறது இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிலாம். அதனால தான் பவுல் பார்த்தீங்கன்னா அடுத்தாலே சொல்கிறார் பாருங்க. அடுத்த வசனத்தை என்ன சொல்கிறாரு? உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார் அப்படின்றார். God has foreseen everything about you, and God has foreordained that you will be blameless in the end. அப்போ தேவன் உங்களை குறித்து எல்லாவற்றையுமே முன்கூட்டியே அவர் பார்த்து விட்டார். நீங்கள் பழுதற்ற நிலையிலே முழுவதுமாக நல்ல பழுதற்ற நிலையிலே மாறும்படியாக அவர் உங்களை முன்குறித்திருக்கிறார். God is able to do it. தேவனால் அதை செய்ய முடியும் பாருங்க. God knows how to do it. எப்படி செய்யணும்னு தேவனுக்கு தெரியும். He has the power, he has the wisdom, he has declared it, and so he will do it. அவருக்கு அதை செய்யக்கூடிய ஞானம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அவர் அதை சொல்லிவிட்டார், அதை கண்டிப்பாக அவர் செய்வார். Why I'm saying all this is, there is literally nothing that can separate us from God's love. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்? எந்த ஒரு காரியமும் கிறிஸ்துவினுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்ம எதுவுமே பிரிக்க முடியாது. Not even our weaknesses, not even our imperfections, no, not our sin, nothing. நம்முடைய பலவீனம், நம்முடைய சோதனையில் நம்ம விழுறது, நம்முடைய பாவம், நம்முடைய எந்த ஒரு காரியமும் எதுவுமே அவருடைய அன்பை விட்டு நம்ம பிரிக்க முடியாது. That's why in one of the great passages Paul says there is nothing that can separate us. Look at Romans 8:38 and 39. அதனால தான் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச வேத பகுதி இல்லையா? ரோமர் 8:38-39 சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? எந்த ஒரு காரியமும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாதுன்றார். In fact, if you read from verse 31 itself, you will see how amazing this is and how we can be sure that in the end there is nothing that can separate us from God's love. இன்னும் கேட்டிங்கன்னா 31 வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பல காரியங்களை சொல்கிறாரு. முடிவில் எந்த ஒரு காரியமும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று சொல்கிறார். Look at verse 31, Romans 8:31. ரோமர் 8:31 பாருங்க. What then shall we say to these things? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? If God is for us, who can be against us? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? Verse 32, he who did not spare his own son but delivered him up for us all, how shall he not with him also freely give us all things? 32 வசனம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? Verse 33, who shall bring a charge against God's elect? It is God who justifies. 33 வசனம், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். Who is he who condemns? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? Yeah, the devil may come and condemn, say, oh, this fellow, he committed all the sins, ஒருவேளை பிசாசு குற்றப்படுத்தலாம், என்னெல்லாம் பாவம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு. Look at Paul's answer. Who is he who condemns? It is Christ who died and furthermore is also risen, who is even at the right hand of God, who also makes intercession for us.
பவுல் அதுக்கு என்ன பதில் சொல்றார் பாருங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், இன்னும் அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. And all this leads Paul to say next in verse 35, who shall separate us from the love of Christ? இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் தான் சொல்றாரு, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அப்படின்றார். Shall tribulation or distress or persecution or famine or nakedness or peril or sword? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. Verse 37, yet in all these things we are more than conquerors through him who loved us. 37 வசனம் பாருங்க. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. And then 38 and 39, for I am persuaded that neither death nor life, nor angels, nor principalities, nor powers, nor things present, nor things to come, nor height, nor depth, nor any other created thing shall be able to separate us from the love of God which is in Christ Jesus our Lord. அதுக்கப்புறம் 38, 39 வசனத்தை பாருங்க. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். You cannot find a more comprehensive list than Paul mentions here. Neither death nor life, he says. இதை விட வேற ஒரு பட்டியலை கொடுக்க முடியாது பாருங்க. பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, மரணமானாலும் ஜீவன் ஆனாலும்ன்றார். He's saying death and all it brings, and life and everything in life, it cannot separate us from God's love. அவர் என்ன சொல்றாரு, மரணம்னு சொல்லும்போது மரணத்துக்கு ஏதோ எல்லா காரியமும், ஜீவன் சொல்லும்போது ஜீவனுக்குரிய எல்லா காரியங்களையும் ஒட்டுமொத்தமாக சொல்றார். And then he talks about angels, rulers, powers that are not human even. அதுக்கப்புறம் என்ன சொல்றார், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், அதாவது வானத்தில் இருக்கிற தேவதூதர்கள், அவருடைய அதிகாரங்கள். Then he says things present, things to come. He says, maybe we don't know what will happen tomorrow, but whatever it is, it cannot separate us from God's love. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, நிகழ்காரியங்களானாலும் சரி, வருங்காரியங்களானாலும் சரி, நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாத அப்படின்னு இருக்கலாம், ஆனால் அப்படி ஆனாலும் சரி, அதுவும் நம்மை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதுன்றார். Nor height nor depth, it doesn't matter from where that demon came from. All of hell cannot separate us from God's love. அப்புறம் சொல்றாரு பாருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும், என்ன எங்கேருந்து பிசாசின் கூட்டம் எங்கேருந்து வந்தாலும் சரி, எதுவும் கிறிஸ்துவனுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதுன்றார். And just in case somebody will tell some other reason, he adds that last clause, nor anything else in all creation. ஒருவேளை வேற யாராவது சிலர் வேற ஏதாவது பிரிச்சிருமோ அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா, அதுக்கும் அவர் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு கடைசியா, வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் அப்படின்றார். Nothing will be able to separate us from the love of God the Father. He says the love of God, he means the Father, from the love of God in Christ Jesus our Lord. அப்போ என்ன சொல்றாரு, எதுவும் தேவனுடைய அன்பை விட்டு அப்படின்றாரு. தேவனுடைய அன்புனா பிதாவினுடைய அன்பை விட்டு, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அந்த பிதாவினுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன்றார். We will always be in the presence of our God forever and ever, and he will always love us. That is the ending. அப்போ நாம என்றென்றைக்குமாய் தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்போம். அவர் பிதாவாகிய தேவன் நம்மை என்றென்றைக்குமாய் எப்பொழுதும் அன்பு கூறுவார். அதுதான் முடிவு. You see, when you know the ending of a story or a movie, no matter what happens in the middle, no matter how scary it gets, you can still be calm because you know that the ending is good. இப்போ ஒரு கதையுடைய முடிவு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஒருவேளை இடையில எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருந்தால் கூட அதை குறித்து நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க இல்லையா? அதாவது முடிவு நல்லா இருக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? For us believers, the ending is the best. God loves us. அப்போ விசுவாசிகளாகிய நமக்கு முடிவு நல்ல சிறந்த விதத்தில் இருக்க போகிறது. தேவன் நம்மை அன்பு கூறுகிறார்.
and the good ending for us lasts forever. There is no end to the good ending. Forever and ever, He loves us. He loves us in Christ Jesus our Lord. அது மட்டுமல்ல, அந்த முடிவு, அந்த நல்ல முடிவு முடிவில்லாமல் எப்பொழுதும் இருக்க போகிறது. அவர் என்றென்றைக்குமாய் முடிவில்லாமல் தேவன் நம்மை அன்பு கூர்ந்து கொண்டே இருக்க போகிறார். Keep this in mind. Right? Don't just be, overwhelmed by what is happening to you right now. 1 minute, think about how this is all going to end, where this is all going to end. This is going to end with you experiencing the greatest love, the Father's love. The way He loves His Son and the way He loves Him to the very end, forever and ever, is the way He's going to love you. அப்போ இதை உங்களுடைய மனதில் வைங்க. இதை குறித்து யோசிங்க. நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை அதை இதையும் போட்டு அதை அதிகமாக யோசிச்சு அதனால அப்படியே மூழ்கடிக்கப்பட்டுறாதீங்க. தேவன் உங்களை எவ்வளவாய் அன்பு கூறுகிறார் என்பதை யோசிங்க. அவர் தம்முடைய குமாரனை எப்படி அன்பு கூற ஆரம்பித்தார், எப்படி முடிவாக அவர் அன்பு கூர்ந்து கொண்டே இருக்க போகிறாரோ அதே போல் அவர் உங்களை அன்பு கூற ஆரம்பித்தார். உங்களை என்றென்றைக்குமாய் உங்களை அன்பு கூர்ந்து கொண்டே இருப்பார். If you focus on that, you can face your present problems with more confidence, more peace, with more strength, with more victory. அப்போ இதை உங்களுடைய மனதில் நீங்கள் வைக்கும்போது, இதை உறுதியாக நம்பும்போது, நீங்கள் இன்றைக்கி சந்திக்கிற உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய சவால்களை இன்னும் அதிகமாக நிச்சயத்தோடு, தைரியத்தோடு, புதிய பலனோடு எதிர்கொண்டு அதில் வெற்றியும் பெறுவீங்க. All right, we saw the beginning of God's love for us. We saw the ending. Really, there's no end to it, but we saw that it goes on forever and ever. Now, third similarity. I want to look at the third similarity. நம்ம தேவன் எப்பொழுது நம்மை அன்பு கூற ஆரம்பித்தார் அப்படின்ற அந்த ஒற்றுமையை பார்த்தோம். எப்பொழுது நம்மை முடிவாக நம்மை எப்படி அன்பு கூறுகிறார் அதையும் பார்த்தோம். அதாவது தேவன் இயேசுவையும் நம்மை அன்பு கூறுகிறார் அந்த ஒற்றுமையை பார்த்தோம். இப்போ மூன்றாவதாக ஒரு ஒற்றுமையை பார்ப்போம். The third similarity is this. God's love for His only Son and God's love for all believers has this similarity, that it is absolutely perfect, and therefore it is better than the best love that an earthly father can give. மூன்றாவது தேவன் தம்முடைய குமாரன் மீதும் நம் மீதும் கொண்டிருக்கிற அந்த அன்பில் இருக்கிற அந்த ஒற்றுமை, மூன்றாவது ஒற்றுமையை சொல்ல போகிறேன். என்ன, தேவன் பிதாவாகிய தேவன் நம்மை முழுவதுமாக பூரணமாக குமாரனை அன்பு கூறுவது போல நம்மை அன்பு கூறுகிறார். அப்போ அப்படி சொல்லும்போது இந்த பூமியில் இருக்கிற ஒரு தகப்பன் காட்டுகிற அன்பை காட்டிலும் மிகவும் சிறந்ததான மேலான அன்பாக இருக்கிறது. Perfect. See, we do not love perfectly. Human beings do not love perfectly. நாம் பூரணமாக அன்பு கூறுறதில்லை. பாருங்கள், நம்ம மனிதர்களாகிய நாம் பூரணமான விதத்தில் அன்பு கூறுறதில்லை. See, that is the reason why marriages break up. அதனால தான் திருமண உறவு முறிந்து போகுது. Friendships come to an end. நட்புக்கு ஒரு முடிவு வருது. Children rebel against parents. பிள்ளைங்க தாய் தகப்பனுக்கு எதிராக கலகம் பண்ணுறாங்க. It's not that we don't love. We love, we try to love and all that, but the problem is we love imperfectly. இதனால் நம்ம அன்பு கூறலன்னு இல்லை, நம்ம அன்பு கூற முயற்சிக்கிறோம், ஆனால் பூரணமற்ற விதத்தில் நம்ம அன்பு கூறுறோம். Sometimes, a parent loves a child too much, spoiling the child in the process. சில நேரத்தில் பெற்றோர் ரொம்ப அதிகமாக பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுறாங்க, அந்த அளவுக்கு அன்பை காட்டுறாங்க பிள்ளைகளிடத்தில். It's a love that ends up spoiling them. அந்த பிள்ளைங்களை அது கெடுத்து போடுறது, அந்த விதத்தில் அந்த பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுறாங்க. That's not perfect love. அது பூரணமான அன்பு கிடையாது பாருங்க. And sometimes they do the opposite. Of course, parents sometimes don't give enough love to the child, and so the child, spends a lifetime trying to get the love it was supposed to get from the parents elsewhere out in the world. சில நேரத்தில் பெற்றோர் அந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு பிள்ளையிடத்தில் அன்பு காட்டுறதில்ல, அன்பு கூறுறதில்ல, நேசிக்கிறதில்ல. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை என்ன பண்ணுது, வெளியில் இங்கே கிடைக்காத அந்த அன்பை வெளியில் உலகத்தில் வேற எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடுது. Sometimes parents act inconsistently. We say we'll do something, for example, and then we'll fail to do it. சில நேரத்தில் நாம் அந்த அளவுக்கு ஒரு உறுதியான விதத்தில், அதாவது சில காரியத்தை நம்ம செய்கிறோன்னு சொல்கிறோம், ஆனால் செய்யாமல் விட்டுறோம், அந்த விதத்தில் அன்பு கூறுறோம். Sometimes we have genuine care and affection. We want the best for the child, but we don't have perfect wisdom. And so we end up doing the wrong things.
with good intention, but still it's wrong. சில நேரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு சில காரியங்களை செய்ய விரும்புகிறோம். ஆனால் அது தவறான காரியமாக இருக்கிறது. அந்த விதத்தில் அன்பு கூறுறோம். That's the nature of human love. It's imperfect in every way. அதுதான் மனித அன்பினுடைய தன்மையாக சுபாவமாக இருக்குது பாருங்க. இது ஒவ்வொரு நாளும் மனிதனுடைய அன்பு இந்த விதத்தில் தான் இருக்குது. But it is not the nature of God's love. God's love is absolutely perfect. ஆனால் தேவனுடைய அன்பு இந்த மாதிரி கிடையாது. தேவனுடைய அன்பு முழுவதும் முற்றிலும் பூரணமான அன்பு. And the only perfect model of God's perfect love is the Father's love for the Son. அப்போ அந்த தேவனுடைய முற்றிலும் பூரணமான அன்புக்கு மாதிரி என்ன? தேவன் குமாரனிடத்திலே காண்பிக்கிற அந்த அன்பு. You see, last week, almost at the end of last week's sermon, if you remember, I spoke about how God loves us as a father loves his children. And I said that's one of the greatest manifestations of God's love for us. He loves us as his dear children. Remember that? கடந்த வாரம் முடிக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, தேவன் வந்து தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறது போல நம்மை நேசிக்கிறார். அதுதான் வந்து ஒரு நல்ல உயர்வான நிலையில் இருக்கிற அன்பு. தேவன் தம்முடைய பிள்ளையை சொந்த பிள்ளையை நேசிக்கிறது போல நம்மை நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. But then I said something else. I said that what Jesus says in John 17:23, that God loves us like he loves Jesus. I said that this statement is even better than God loving us as a father loves his children. அதுக்கப்புறம் அங்கே இயேசு 23 வசனத்தை சொல்கிறார் இல்லையா, அவர் இயேசுவை நேசிக்கிறது போல் அன்பு கூறுறது போல் நம்ம இடத்துல அன்பு கூறுகிறார். அது வந்து தகப்பன் பிள்ளையை நேசிக்கிறது போல அப்படின்றத காட்டிலும் இன்னும் அதிகமான சிறந்த மேலான அன்பாக இருக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா. Why do I say that? Why did I say that? ஏன் நான் அதை அப்படி சொன்னேன்? Because although the truth that God is our father and we are his children and God loves us as a father loves his children is so great, the truth is so great and amazing, but the way we understand that truth is the problem. அங்கே வந்து தேவன் வந்து நம்மை அன்பு கூறுகிறார். நம்ம வந்து தம்முடைய ஒரு தகப்பன் தம்முடைய பிள்ளையை நேசிப்பது போல் நம்ம இடத்துல அன்பு கூறுகிறார் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய சத்தியம். அது ஒரு அற்புதமான ஆச்சரியமான சத்தியம் என்பது உண்மைதான். ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த சத்தியம் அப்படிப்பட்ட உண்மையான மிகப்பெரிய மாபெரும் சத்தியமாக இருந்தாலும் அதை நம்ம புரிந்து கொள்கிற விதத்தில் சில பிரச்சனை இருக்குது. I'll tell you the problem. பிரச்சனை என்ன நான் சொல்கிறேன் பாருங்கள். See, all we have seen and all we know is earthly fathers loving their children. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? இந்த பூமிக்குரிய தகப்பன்மார் தங்களுடைய பிள்ளைகளை அன்பு கூறுறது. அதை தான் நமக்கு தெரியும். So the moment we hear that God is father and we are his children, that God loves us as a father loves his children, automatically, without even thinking about it, we assume that God's love for us is like an earthly father's love for his children. நாம் வந்து தேவனை வந்து அவர் பிதாவாக இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் வந்து ஒரு தகப்பனை போல தகப்பன் பிள்ளையை நேசிக்கிறது போல் நம்ம நேசிக்கிறார், நம்ம இடத்துல அன்பு கூறுகிறார் அப்படின்னு அந்த சத்தியத்தை தெரியும் போது நம்ம என்ன யோசிச்சிடறோம்? இந்த பூமிக்குரிய தகப்பன் தன்னுடைய பிள்ளையை நேசிக்கிறான் இல்லையா, அந்த மாதிரி தான் அவர் நம்மளை நேசிக்கிறார்ன்ற விதத்தில் நம்ம தவறான விதத்தில் யூகிக்க ஆரம்பிச்சிடுறோம். Without even thinking much about it, that's the way we think. We think the heavenly father loves us like earthly father loves their children, you know. நாம் அதை குறித்து அந்த அளவுக்கு பெரிதாக யோசிக்காமல் இந்த பூமிக்குரிய தகப்பன் தன்னுடைய பிள்ளை எப்படி அன்பு கூறுறானோ நேசிக்கிறானோ அதே போல் தான் பரலோக பிதாவும் நம்ம வந்து நம்மளை நேசிக்கிறார் அன்பு கூறுறாரு அப்படின்னு யோசிச்சிடுறோம். But there's a problem there. ஆனால் அதில் பிரச்சனை இருக்குது பாருங்க. Because some earthly fathers are not good, frankly. ஏன்னா சில பூமிக்குரிய தகப்பன்மார் சரியாக இல்லை. Right? Unfortunately, some children don't have good fathers. It's very sad when it happens, but it does happen. எதிர்பாராத விதமாக சில பிள்ளைங்களுக்கு நல்ல தகப்பன் சரியான தகப்பன் இல்லை, அது வந்து நடக்கக்கூடாது, ஆனால் நடக்குது. As you know, some fathers are uncaring, unloving, irresponsible. சில தகப்பன்மார் வந்து அந்த அளவுக்கு வந்து விசாரிக்கிறது இல்லை, பிள்ளைங்களை வந்து கேர் பண்ணி பராமரித்து நல்ல விதத்தில் அன்பு கூர்ந்து பார்க்குறது இல்லை. In rare cases, earthly fathers even abandon their children altogether. It's very terrible when that happens. என்ன கேட்டிங்கன்னா சில காரியங்களில் தங்களுடைய பிள்ளைங்களை சில பூமிக்குரிய தகப்பன்மார் கைவிட்டுட்டும் போயிடுறாங்க. The worst cases are probably where
earthly fathers actually, sometimes this happens, very rare, but they actually do a lot of harm to the child, either physically or emotionally or whatever. பூமிக்குரிய தகப்பன்மார் செய்கிற மோசமான காரியம் தான் பாருங்கள். அதாவது அவங்கள கை விட்டுறாங்க, அவங்கள தவறான விதத்தில் துன்புறுத்துகிற விதத்தில் நடத்துகிறாங்க. But usually we don't think of Heavenly Father with these kind of earthly fathers as examples. Usually we think of earthly fathers who are very good, right? And we take the good qualities in good earthly fathers and we project them onto our Heavenly Father. That's the way we usually think, don't we? நாம் வழக்கமாக அந்த பொல்லாத தகப்பன்மாரில் எடுத்து பரலோக பிதாவோட ஒப்பிடுறதில்ல. பூமிக்குரிய தகப்பன்மாரில் இருக்கிற ஒரு நல்ல சிறந்த தகப்பன்மாரை எடுத்து அந்த தகப்பன்மாரை போல தான் பரலோக பிதாவும் இருக்கிறார்ன்ற விதத்தில் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம். So for example, if the earthly father is very kind and merciful, then we think our Heavenly Father will be much more kind and merciful to the nth degree, right? உதாரணத்துக்கு நம்முடைய இந்த ஒரு பூமிக்குரிய தகப்பன் ஒரு நல்ல ஒரு தயவோட இரக்கத்தோடு இருந்தான்னா, அப்போ பரலோக பிதா அதை காட்டிலும் இன்னும் அதிகமாக இரக்கமும் தயவும் உள்ளவராக இருப்பார் அப்படின்னு யோசிக்கிறோம். Or we think if the earthly father is very caring, then Heavenly Father will be much more caring to the nth degree, much more caring. ஒருவேளை இந்த பூமிக்குரிய தகப்பன் ஒரு நல்ல அக்கறை உள்ளவராக இருந்தார் அப்படின்னா, அப்போ இந்த பரலோக பிதா இன்னும் அதிக அக்கறை உள்ளவராக நம்ம மீது அதிக அக்கறை உள்ளவராக இருப்பார் அப்படின்றதில் நம்ம யோசிக்கிறோம். Now this is true. Our Heavenly Father is much more of what our good earthly fathers are. அது உண்மைதான். அந்த பூமிக்குரிய தகப்பன்மாரை காட்டிலும் நம்முடைய பரலோக பிதா அதிகமாக அக்கறை உள்ளவராக அதிகமாக இருக்கிறார் என்பது உண்மைதான். But this is not the best way to understand and appreciate the Heavenly Father's love for you. It's not the best way. ஆனால் பரலோக பிதா உங்கள் மீது கொண்டிருக்கிற அந்த அன்பை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல விதம் இது கிடையாது. பாராட்டுகிற விதம் நல்ல விதத்தில் பாராட்டுகிற விதம்னு சொல்லும்போது அது இது கிடையாது. Because if you think this is the best way, it's like trying to understand the brilliance of the sun by looking at its reflection in a lake. இது எப்படி இருக்குன்னா, ஒரு சூரிய பிரகாசம் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சூரிய பிரகாசம் ஒரு ஏரியில் அப்படி அந்த பிரகாசம் உதிக்குது, அது விழுது, அதை பார்த்துட்டு இதுதான் சூரியனுடைய பிரகாசம் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி இருக்குது. Sure, the reflection itself can be very beautiful at times, but it still comes nowhere close to the original. I mean, you cannot understand or appreciate the original to a sufficient degree by just looking at the reflection. அதாவது நம்ம இந்த பிரதிபலிப்பை பார்த்துட்டு அதுக்கிட்டே போகாமல் அது இப்படி தான் அப்படின்ற விதத்தில் யோசிக்கிறது தப்பு பாருங்கள். அதாவது அந்த பிரதிபலிப்பில் அதனுடைய அந்த தன்மை கொஞ்சம் இருக்குதுன்றது உண்மைதான். Another example is it's like trying to paint a portrait of a person by looking at only the person's shadow. இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு நபரை உட்கார வச்சு அந்த நபருடைய படத்தை வரைகிறதுக்காக அந்த நபருடைய நிழலை பார்த்துட்டு அவருடைய படத்தை வரைகிற மாதிரி. Sure, the shadow will show the broad shape of the person, the contours of the person and all that, but the shadow falls far short of the person itself. அந்த நிழல் அவருடைய உருவத்தினுடைய கொஞ்சம் தன்மையெல்லாம் கொஞ்சம் நல்லா காட்டும், அதனுடைய வடிவத்தெல்லாம் கொஞ்சம் காட்டும், உண்மைதான். ஆனால் அது அவருடைய அந்த தன்மையை முழுவதுமாக நல்ல விதத்தில் காட்டுறது கிடையாது. When we try to understand our Heavenly Father's love for us by only looking and thinking about our earthly fathers, which is what we do most of the time, what happens? This is what happens. Our understanding is very low, is very inferior. அப்போ நம்முடைய பரலோக பிதாவை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி குறைவான விதத்தில் தான் நம்ம அதை நம்முடைய பரலோக பிதாவை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். Because the best earthly fathers, I'm talking about the best earthly fathers, are only like the best shadows or the best reflections. But you still can't get a good enough picture unless you look at the original. அப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த பூமியில் இருக்கிற மிக சிறந்த தகப்பன்மார் கூட அந்த சூரியனுடைய அந்த பிரதிபலிப்புன்னு சொன்னாலே அந்த மாதிரி பிரதிபலிப்பு தான். அந்த படத்தை வரையும் போது அந்த நிழலை பார்த்து வரையணும்னு சொன்னீங்கன்னா அந்த நிழல் மாதிரி தான். அந்த உண்மையான அந்த சூரியனையோ உண்மையான அந்த ஆளையோ பார்க்கவில்லை. You cannot get a good enough picture
just by looking at shadows and reflections. You have to look at the original. I'm talking about the original love. You want to understand God's love for you? Look at the original love. Not a reflection, not a shadow. Look at the original. What is the original love? Only one. There is only one. The Father's love for the Son. That's it. அப்போ பிரதிபலிப்பையும் நிழலையும் பார்த்துட்டு அது வந்து உண்மையானது யோசிச்சிட முடியாது பாருங்கள். அது உண்மையானது கிடையாது. உண்மையானதை நீங்கள் புரிந்து கொள்ள உண்மையானதை பார்க்க வேண்டும். அந்த பிரதிபலிப்பும் நிழலும் வந்து அது மாதிரி தெரிஞ்சாலும் அது உண்மையானது கிடையாது. அப்போ தேவனுடைய உண்மையான அன்பை வந்து நாம் எப்படி பார்ப்பது? அவருடைய உண்மையான அன்பை நாம் எப்படி புரிந்து கொள்வது? உண்மையான அன்பை பார்க்க வேண்டும். உண்மையான அன்பை எப்படி நம்ம பார்க்கறது? தேவன் தம்முடைய குமாரனை அன்பு கூறுகிறார். அதுதான் உண்மையான அன்பு. Only the Heavenly Father's love for the Heavenly Son is perfect. There is nothing, there is no other fatherly love on this earth that is perfect, that even comes close to it, my friend. It's very good sometimes, but it's still a reflection, a shadow. This is far more glorious. The Heavenly Father's love for the Heavenly Son. அப்போ பரலோக பிதாவினுடைய உண்மையான அன்பு பரலோக குமாரனிடத்தில் காண்பிக்கிற அந்த அன்பு மட்டும்தான். ஒருவேளை நீங்கள் இங்கே பார்க்குற பூமிக்குரிய தகப்பன், சிறந்த தகப்பனத்தில் பார்க்குற எந்த ஒரு காரியமும் பார்த்தீங்கன்னா அந்த அன்பெல்லாம் அந்த பிரதிபலிப்பு, அந்த நிழல் போன்றது தான். பிதாவாகிய தேவன், பரலோக பிதா பரலோக குமாரனிடத்தில் காண்பிக்கிற அந்த அன்பு தான் உண்மையான அன்பாக இருக்கிறது. That's how God loves you. God loves you according to that perfect love. There is only one perfect love, the Father's love for the Son. That perfect love, God loves you according to that, not according to the imperfect manifestations you see in earthly families. அப்போ தேவன் வந்து பூரணமான விதத்தில் உங்களை அன்பு கூறுகிறார். எப்படி பூரணமான அன்பு என்ன? பிதா, பரலோக குமாரனிடத்தில், தம்முடைய குமாரனிடத்தில் காட்டுகிற அந்த அன்பு தான் பூரணமான அன்பு. அந்த விதத்தில் அந்த பூரணமான அன்பை உங்களிடத்தில் காண்பிக்கிறார். நீங்கள் இந்த பூமிக்குரிய குடும்பத்தில் பார்க்கிற அந்த விதமான அன்பெல்லாம் கிடையாது பாருங்கள். அவர் பூரணமான விதத்தில் குமாரனை நேசிப்பது போல உங்களை நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார். That's why this truth is very important, that God loves us like He loves Jesus. Otherwise, we will always only have a flawed, imperfect reference when we try to understand God's love for us. அதனால தான் இந்த சத்தியம் ரொம்ப முக்கியம் பாருங்கள். தேவன் வந்து இயேசுவை தம்முடைய குமாரனை நேசிக்கிறது போல நம்மை நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார் அப்படின்ற இந்த சத்தியம் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நாம் வந்து தவறான விதத்தில் அந்த அன்பை நம்ம புரிந்து கொள்வோம். We'll perhaps talk more in verse 24 about the Father's love for the Son, this perfect model. 24வது வசனத்தை படிக்கும்போது அதில் வந்து தேவன் தம்முடைய குமாரனிடத்தில் காண்பிக்கிற அந்த பூரணமான அன்பை நம்ம இன்னும் அதிகமாக அதில் பார்க்க முடியும். But let's just try to think about what we've learned today. Some amazing truths. ஆனால் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொண்ட இந்த அற்புதமான, ஆச்சரியமான இந்த சத்தியத்தை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. God has loved us from eternity past, and He will love us to eternity in the future. That's why the psalmist says that God's steadfast love is from everlasting to everlasting. அப்போ தேவன் நம்மை கடந்த நித்தியத்திலிருந்து நேசித்தார், இன்னும் வரும் நித்தியத்திற்கும் நம்மை நேசிப்பார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தருடைய கிருபையோ அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது அப்படின்றான். And His love for us will never change. It will never depart. அப்போ அவர் நம்ம மீது வைத்திருக்கும் அன்பு ஒருபோதும் மாறாது, அது ஒருபோதும் விலகாது, அவர் ஒருபோதும் விலகவும் மாட்டார். His love for us is absolutely perfect. Unlike any love you see on this earth, it is on an entirely higher level. அப்போ அவர் நம்மிடத்தில் காண்பிக்கிற அந்த அன்பானது பூரணமான அன்பாக இருக்கிறது. பூரணமான விதத்தில் அன்பு கூறுகிறார். இந்த பூமியில் நீங்கள் பார்க்கிற எந்த அன்பை காட்டிலும் அது மிக மிக மேலான உயர்ந்த அன்பாக இருக்கிறது. Do you believe this, my friend? இதை நம்புறீங்களா நண்பர்களே? If you believe it, see, if you trust it, then you can be confident that no matter what you are going through today, God loves you. He has always loved you. He will always love you. He is loving you right now. He loves you. No matter what your circumstances is, He loves you. அப்போ
அப்போ இதை நீங்கள் நம்பும்போது, இதில் உறுதியாக இருக்கும்போது நீங்கள் ஒரு நிச்சயத்தோடு இருக்கலாம் பாருங்கள். நீங்கள் எப்பேற்பட்ட காரியத்தினூடாக சென்று கொண்டிருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையினூடாக சென்று கொண்டிருந்தாலும், அவர் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறார். அவருடைய அன்பு மாறாது. அவர் உங்களை நேசிக்கிறார். The devil tries to, cause us to doubt God's love. And it becomes easy, especially when we're going through trials and problems and suffering, right? We begin to think, does God really love me? My friend, don't look at your circumstances to decide whether God loves you or not. No, look at God's perfect love for His Son. That's the way God loves you. He has always loved you. He will always love you. There is no end to His love. There is no change in His love. No matter what you are going through right now, His love for you is as strong as ever. அப்போ பிசாசு ஒருவேளை வந்து உங்களை வந்து சந்தேகிக்க வைக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி சூழ்நிலை, இந்த மாதிரி காலகட்டங்களில் சூழ்நிலையினூடாக போகும்போது ஒருவேளை வந்து சோதனையின் போது, சவால் நிறைந்த சூழ்நிலையின் போது அவன் வந்து தேவன் ஒன்று அன்பு கூறலன்ற விதத்தில் சந்தேகத்தை கொண்டு வரலாம். அப்படிப்பட்ட சந்தேகத்தை கொண்டு வந்து நான் உங்களை குழப்ப பார்க்கலாம். நீங்களும் ஒருவேளை தேவன் என்ன அன்பு கூறலையோ அப்படின்ற விதத்தில் யோசிக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், தேவன் உங்களை எப்பொழுதும் அன்பு கூறுகிறார். நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சவாலினூடாக சென்று கொண்டிருந்தாலும் சரி, தேவன் தம்முடைய குமாரனை நேசிப்பது போல அவர் உங்களை நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார். அவருடைய அன்பு என்றென்றைக்குமாக உங்கள் மீது எப்போதும் இருக்கிறது. In fact, let me say, if you are going through terrible problems or suffering even, this God, because He loves you like He loves His Son, He is able to take the most painful moments of your life and transform them so that they contribute to greater good and glory. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப ஒரு பயங்கரமான பிரச்சனையினூடாக, துன்பம் தருகிற ஒரு சம்பவங்களினூடாக நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். இந்த தேவன் தம்முடைய குமாரனைப் போல உங்களையும் நேசிக்கிற இந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் மிகவும் வலி நிறைந்த, வேதனை நிறைந்த அந்த தருணங்களை எடுத்து அதை மாற்றி மாபெரும் நன்மையான, மகிமையான காரியமான மகிமையை கொண்டு வருகிற விதத்தில் அந்த காரியத்தை மாற்றி கொடுக்க முடியும். See, look at Jesus' most painful moments. That is on the cross, right? He suffered inexplicably on the cross. But the God who loved His only Son, what did He do? He took that most painful suffering, turned it into something through which the world can be saved and blessed. He turned it into greater good, something glorious. தேவன் வந்து தம்முடைய குமாரன், அதாவது இயேசு வந்து பட்ட பாடுகள், அவருக்கு அடைந்த வேதனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சிலுவையில் மிகப்பெரிய வேதனை அடைந்தார் இல்லையா? ஆனால் தேவன் என்ன பண்ணார்? அந்த அவ்வளவு வேதனை அடைந்த அந்த வேதனையை உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை உண்டாகும்படியாக, மிகப்பெரிய சந்தோஷமாக அதை மாற்றி அமைத்தார் இல்லையா? That's what He can do for you. He can take your most painful times, tragedies, losses, disappointments. He can take what the enemy intended for evil and turn it into greater good. He can make you a blessing to others, and through it His name will be glorified. அப்போ அதே காரியத்தை தான் தேவன் உங்களுக்கும் செய்வார். உங்களுடைய மிகவும் வேதனை நிறைந்த பாதிப்புக்குள்ளான காரியமாக இருக்கலாம், அதையெல்லாம் அவர் நன்மையாக முடிய பண்ணுவார். ஒருவேளை சத்துரு உங்களுக்கு விரோதமாக பல தீமையான காரியங்களை கொண்டு வந்திருக்கலாம், அதை எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணி அநேகருக்கு ஆசீர்வாதமாக உங்களை விளங்க பண்ணுவார். I tell you, the same thing you are struggling with right now can become the same thing you overcome miraculously, because His love is perfect, and therefore it will lead you to greater good, and it will give God the greatest glory, because His love is perfect. This will happen to you. அப்போ இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையினூடாக சென்று கொண்டிருந்தாலும் சரி, அதிலிருந்தும் தேவன் உங்களை வெளியே கொண்டு வருவார், அதை மேற்கொள்ள பண்ணுவார், அதை மிகப்பெரிய நன்மையாக முடிய பண்ணுவார். ஏனென்றால் அவர் உங்களை பூரணமான விதத்தில் அன்பு கூறுகிறார். எப்பேற்பட்ட பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் சரி, அதை வந்து நல்ல விதத்தில் முடிய பண்ணி அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார். ஏனென்றால் அவர் உங்களை பூரணமான விதத்திலே அன்பு கூறுகிறார். Trust in His eternal love for you. அவர் உங்களிடத்தில் காண்பிக்கிற அந்த நித்திய அன்பிலே நம்பிக்கை வையுங்கள். Rest in His perfect love for you. அவருடைய அந்த பூரணமான அன்பிலே நிலைத்திருங்கள். Let's pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we come to you in Jesus' name. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே மண்டையில் வருகிறோம். We thank you, Lord, for your great love toward us. எங்கள் மீது காண்பித்த உம்முடைய மாபெரும் அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே.
Oh, Father, we pray you'll open the eyes of our understanding more and more so that we can grasp and comprehend the wonder of this love. ஆண்டவரே, நாங்கள் அதிகமாக இதை புரிந்து கொள்ள எங்களுடைய கண்களை திறந்தருளுவீராக. அப்பொழுது ஆண்டவரே, இந்த அன்பை குறித்து, இந்த அற்புதமான அன்பை குறித்து இன்னும் அதிகமாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியுமே. Above all, let us not just understand, but let us actually experience this great love. And let our lives, our whole lives, everything about us be changed because of it. இந்த அன்பை புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, அது எங்களுடைய வாழ்க்கையில் அனுபவமாக மாறட்டும் கர்த்தாவே. இந்த அன்பினால் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் மாறட்டும். And let the world see our transformation. And let your name be glorified through it all. எங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாவதை இந்த உலகம் காணட்டும். அதன் மூலமாக ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. Impress upon each believer your great love for them, O God. ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாசியும் அவர்கள் மீது நீர் வைத்திருக்கிற இந்த மாபெரும் அன்பினால் அவர்கள் ஈர்க்கப்பட செய்வீராக. Continue to lead your people, guide them, protect them. தொடர்ந்து உம்முடைய மக்களை நீர் வழி நடத்துவீராக. அவர்களை பாதுகாப்பீராக கர்த்தாவே. Meet all their needs. Be more than enough for them, O God. அவருடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. நீர் அவர்களுக்கு போதுமானவருக்கும் அதிகமானவராக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். If you gave us your only Son, will you not also freely give us all things? உம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நீர் கொடுத்திருக்கிறீர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நீர் அருளுவீரே கர்த்தாவே. Help us to trust in you more and more. ஆண்டவரே, உம்மிலே அதிகமாக இன்னும் அதிகமாக உம்மிலே நாங்கள் நம்பிக்கை வைக்க உதவி செய்வீராக. We give you all the glory, honor and praise. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.